ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் நான் என்னென்னு பார்ப்போம். மெயினாக வந்து கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட ஃபண்டில் ஷார்ட் எக்ஸ்பென்சஸ் சச்சஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ், அட்வர்டைசிங், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேமெண்ட்ஸ், இந்த அமௌண்ட்டெல்லாம் அதில் போடுவாங்க. கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் ஆர் இன்க்ரீஸிங் பிகமிங் பாப்புலர் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களுக்கு எஃப்டிக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, அட்லீஸ்ட் மோர் தென் 8%, 8 to 9% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கூட. இதில் சில ஃபண்ட்ஸ் இருக்குது. ஆதித்ய பிர்லா சன் லைஃப் கார்ப்பரேட் பண்ட் ஃபண்ட்ஸ், எஸ்பிஐ கார்ப்பரேட் பண்ட் ஃபண்ட்ஸ், அப்புறம் டாட்டாவில் இருக்குது, ஐசிஐசியில் இருக்குது, பந்தன், நிப்பான் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி, எடல்வைஸ், கொட்டாக், ஆக்சிஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்குது. மெயினாக இதை பார்க்கும்போது டெப்ட் ஃபண்ட் கேட்டகரி 80% ஆஃப் த மணியை வந்து பெஸ்ட் கிரெடிட் ரேட்டிங் பாசிபிள் இருக்கிறதுல இவங்க பண்ணுவாங்க. ஏ, டபுள்யூஏ, ட்ரிபிள் ஏ கேட்டகரியில் இருக்கிற ஃபண்ட்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கார்ப்பரேட் பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிக்னிஃபிகன்ஸ்லி நான் சொன்ன மாதிரி ஹையஸ்ட் ரிட்டர்ன், ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 8 to 10% கிடைக்கும். while government holding bonds only provide approximately half of it. அதனால கார்ப்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெட்டர். இந்த கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் வந்து ஜென்ரலி சாட்டிஸ்ஃபைஸ் ஷார்ட் டேர்ம் ஃபினான்சிங் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அது வந்து உங்களுக்கு ஒரு 3 to 5 இயர்ஸ் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா அது அந்த மாதிரி பண்ணலாம். இதுலேயும் வந்து லோயர் ரிஸ்க் இருக்குது. பட் ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் அந்த கம்பெனியோட இதை பொறுத்து இருக்குது. சப்ஜெக்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஜென்ரேட்டட் பை கம்பெனி. அந்த ஃபினான்ஷியலில் இருக்கிறது அந்த கம்பெனி வந்து கிரெடிட் ரேட்டிங் ஆஃப் கம்பெனிஸும் பார்த்துக்கணும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஏ ரேட்டிங், பி ரேட்டிங் இந்த மாதிரி பிரியும். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியில் லோ ரிஸ்க் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு மீடியம் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏ கேட்டகரியில் இருக்குது, ஏ ப்ளஸ், ஏ ட்ரிபிள் ஏ, பிலையும் பி ப்ளஸ், ட்ரிபிள் பி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ்லாம் மெயினாக பார்க்கும்போது டாப் ரேட்டட் கம்பெனிஸ், இன்க்ரிடிவ்லி ஹை கிறிசைல் கிரெடிட் ரேட்டிங் இருக்கிற கம்பெனியாக பண்ணுங்கள். கம்பெனிஸ் ஹேவிங் ஸ்லைட்லி லோயர் கிரெடிட் ரேட்டிங், ஏ மைனஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் மைனஸில் போகிறது வந்து ரேட்டிங்கில் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது பெட்டர். மெயினாக வந்து என்ஏவி ஆஃப் த கம்பெனி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்க்ரீஸ் ஆகும்போது, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அக்ரிகேட்டட் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு பல்காக போட்டு வைக்கலாம். கார்ப்பரேட் பாண்டில் டாக்ஸேஷன் இருக்குது கண்டிப்பாக. இதில் வந்து லெஸ் தேன் 3 இயர்ஸ் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் வந்து ஸ்லாப்க்கு தகுந்த மாதிரி வரும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும் இருக்குது. லாங்கில் ஹோல்ட் பண்ணும்போது எக்ஸீடிங் 3 இயர்ஸ் இருக்கும்போது 20% ஆஃப் த டேக்ஸ் பண்ணணும். லெஸ் தேன் 3 இயர்ஸுங்கும்போது 12.5 இயர்ஸ் பண்ணுறோம் பர்சன்ட் அது டேக்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகபிள் ஆகும். கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தட் கார்ப்பரேட் இஷ்யூஸ் டு ரைஸ் த ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபார் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ். அதுதான் யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, who has risk averse, seek diversification, looking for steady source இன்கம்னா நீங்கள் பண்ணலாம். வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டென்யூர் ஆஃப் த கார்ப்பரேட் பாண்ட் அப்படிங்கிற பார்க்கும்போது மீடியம் டு லாங் டேர்ம் இருக்குது. 3 to 5 இயர்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம். டெப்ட் மார்க்கெட்டில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கார்ப்பரேட் பாண்டில் ப்ராஃபிட்டபுளாக அப்படிங்கிற கொஷின் வரும்போது டெப்ட் மார்க்கெட் எக்ஸிஸ்ட், வேர் இஸ் டெப்ட் ஸ்டார் ட்ரேடர்ஸ். அப்போ பண்ணும்போது பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 8 to 10% நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஏன் கம்பெனிஸ் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து இன் ஆர்டர் டு ரைஸ் த ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த இன்வெஸ்டர்ஸ் அதுக்காக தான் பண்ணுறாங்க. டெப்ட் ஃபினான்சிங் லைக் ஸ்டாக் இஷ்யூவன்ஸ் இஸ் காமன் ஃபார் பிஸ்னஸ். பட் இது வந்து பாண்ட் இன்வெஸ்டிங் மூலமாகவும் அவங்க ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுவாங்க. இதில் மெயினாக டிஸ்க்ளைமர் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி, அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். எப்போவுமே எல்லோரும் சம்பாதிக்கிறோம், பட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தொடர்ந்து பண்ணும்போது ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள்.